إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا محمد صلى الله عليه وسلم من أحب أن يزحزح عن النار يدخل الجنة فلتدركه منيته وهو يؤمن بالله واليوم الآخر ويأتي إلى الناس ما يحب أن يؤتى إليه اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்த பின்னால் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது குடும்பத்தார் மீதும் அவர்கள் காட்டித்தந்த வாழ்க்கையின் பிரகாரம் வாழ்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பொருத்தத்தையும் அடைந்த உத்தம நபித்தோழர்கள், அவர்களது வழிமுறையில் பின்பற்றி வந்த உத்தம தாபியன்கள், தாபியன்கள், நல்லோர்கள், இமாம்கள், குறிப்பாக நம்மீது மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து ஈமான் கொண்டோர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று துஆ செய்தவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயம் ஏனைய படைப்புகளை அப்பாற்பட்டு உன்னத படைப்பென்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா போட்டிருக்கிறான். ஏனைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல்வேறு படைப்புகளை படைச்சிருக்கிறான் இல்லையா? மிருகங்கள், பறவைகள், இப்படி மலக்குமார்கள் இதெல்லாம் படைத்தால் அந்த படைப்புகளுடைய எண்ணிக்கையிலே மனிதன் சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறந்த உயர்ந்த படைப்பு என்று சொல்கிறான். அந்த படைப்பும் எப்பொழுது இப்போ மலக்குமார்கள் உன்னத படைப்பாக இருந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு படைப்பை படைத்து அதுதான் உயர்ந்த படைப்பு அப்படின்னு சொல்லி மனித இனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யுமாறு சொன்ன செய்திகள்லாம் நமக்கு தெரியும். அப்போ மனித சமுதாயத்தினோடு சேர்த்து உலகத்தில் மேலும் சில படைப்புகளும் நம்மோடு வாழ்ந்து தான் இருக்குது இல்லையா? மிருகங்கள், பறவைகள்லாம் இருக்குது. ஆனால் ஏனைய மற்ற படைப்புகள் நம்மோடு வாழக்கூடிய இந்த உலகத்தில் சிறந்த படைப்பென்று சொல்லக்கூடிய நாம் சற்று மாறுபட்ட ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்க்கையின் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சொல்லலாம் நம்மளுக்கு 6வது அறிவு இருக்குது, என்ன பகுத்தறிவு இருக்குது அப்படின்னு. ஆனால் மிருகங்களுக்கு இல்லை அப்படி இப்படின்னு விஞ்ஞான ரீதியாக ஒரு வியாக்கியானமாக சில விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் எல்லோருக்குமே நம்ம பார்க்குற பார்வையில் யதார்த்தமாக ஒரு கல்வி அறிவு இல்லைனா கூட ஒரு பொது அறிவோடு பார்க்கும்போது நம்ம ஒரு குடும்பம் சூழலாக வாழக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். குடும்பமாக நம்ம வாழ்கிறோம் இல்லையா? மிருகங்களுக்கு குடும்பம் இல்லையா அப்படின்னு சொன்னால், மிருகங்கள் குடும்பமாக சிலவற்றை வாழ்ந்தாலும் அது தங்களுக்கு மத்தியிலே நம்மை போன்ற ஒரு உறவுகளை பேணக்கூடிய விஷயங்கள் இயல்பாக உள்ள விஷயங்கள் பார்க்க முடியாது இல்லையா? எங்கேயாவது ஒரு 10-15 பூனை ஒன்றா 10-15 நாய் எல்லாம் சேர்ந்து இது மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியாது. அப்படிலாம் இல்லை. சில நேரங்களில் பார்க்கலாம், ஒரு யானை ஒரு குட்டியோடு போகும் இல்லையா? அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அது குட்டியிட்ட சில குட்டிகளோடு போகும். ஆனால் அது காலம் சில பிரிஞ்சிடும். ஆனால் நம்ம மனித சமுதாயம், மனித மக்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழலை. அப்போ எப்போ அந்த மனித சமுதாயமும் உயர்ந்த சமுதாயமாக மாறும்னா, அந்த இஸ்லாம் என்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமான் அந்த உள்ளத்தில் இருந்து அது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்த ஒரு மனிதராக இருப்பாரே ஆனால், ஈமான் கொண்டவராக இருந்தால் அவர் என்ன ஆவார்? அவர்தான் மலக்குமார்களையோட சிறந்ததாக வரும்.
அதனால தான் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்த படைப்பில் மலக்குமார்கள், மிருகங்கள், மனிதர்கள். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனோ இச்சையின்படி செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டளையிட்டால் ஏவியவை கட்டளைப்படி நடக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதை படைச்சிருக்கான்? மலக்குமார். குன் ஃபயகூன். அவர்கள் அல்லாஹ் கட்டளையிட்டால் ஆகுமா என்று சொன்னால் ஆகிடும் வர அவர்கள் கட்டளையை நிறைவேற்ற சென்று வருவார்கள். அப்போ மனோ இச்சை இருக்கா மலக்குமார்களுக்கு? இல்லை. அதே போல் மிருகங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனோ இச்சையை கொடுத்துருக்குறாங்க. கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கா? அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகள்லாம் ஏற்று நடக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குதா? இல்லை. இந்த இரண்டையும் சேர்த்த ஒரு பண்பை கடைபிடிக்கக்கூடிய ஒரு படைப்பாக தான் மனித படைப்பு. அந்த மனிதன் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும். ஆனால் அவனோட சேர்ந்து எது இருக்குது? மனோ இச்சை இருக்குது. ஆனால் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி அந்த விடுவிக்கப்படும் பொழுது அவங்க சொன்னாங்க, இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தம் பிஸோ, நிச்சயமாக நஃப்ஸ், இந்த ஆத்மா நம்மளோடு இருக்கக்கூடிய அந்த மனோ இச்சையின் பக்கமே, தீமையின் பக்கமே தூண்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் தப்பிச்சுக்கிட்டேன். இல்லை மா ரஹிம ரப்பி, எனது இறைவன் என் மீது ரஹமத்தை காட்டாவிட்டால் நானும் இந்த தப்பில் போய் மாட்டியிருப்பேன் என்கிற ஒரு உணர்வை சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு அந்த மனோ இச்சையின்படி வாழக்கூடிய, ஆனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம் என்று சொன்னால், அந்த இதையும் மீறி, மனோ இச்சையும் மீறி, அப்போ நம்ம வெற்றி அடையலாம், சிறந்த படைப்புக்கு உண்டான அந்தஸ்தை பெறலாம். இது யார் முன்னாடி வர்றாங்கிறத விஷயம். இப்போ நம்ம இன்றைய உண்டான தலைப்பு என்ன எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம குடும்பமாக வாழ்கிறோம். இந்த மனோ இச்சையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய வேதமான கட்டளையும் இருக்குது. இப்போ இந்த மனோ இச்சையின்படி மிஞ்சி போய் நம்ம அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவோமா அப்படிங்கிறது தான். அப்போ இன்றைக்கி உறவுகளோடு சேர்ந்த ஒரு விஷயத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது, உண்மையிலேயே உண்மையான இரத்த உறவு என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவத்திற்கு, சகோதரர்களுக்கு, அது தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட பண்புகளை நாங்கள் உண்மையாக இருக்கிறோன்னா இந்த பண்புகள்லாம் இருக்கணும். அதுதான் என்ன மார்க்கம் எப்படி நமக்கு வழிகாட்டுது. அப்போ இயற்கையாக விஷயங்களோடு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம உதாரணத்துக்கு 80s 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்றைய லாங்குவேஜில், இல்லையா? 2K கிட்ஸ், இதெல்லாம் நம்ம மாடர்ன் சோஷியல் நெட்வொர்க்கில் பழகின ஒரு வார்த்தை. அப்போ நம்ம 80s 90s இந்த கிட்ஸான நம்ம எல்லாம் பார்த்தோன்னு சொன்னால், அந்த வாழ்ந்த வாழ்க்கையே மிகவும் பொற்காலத்தினுடைய வாழ்க்கையாக நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், கூட்டு குடும்பமாக வாழ்ந்த ஒரு சூழலில் நம்ம வளர்ந்துருப்போம், இல்லையா? எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 80-90களில் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய விஷயங்கள் தெரியும். அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய பிள்ளைகளை எடுத்துக்கங்கன்னு சொன்னால், நம்ம சகோதரர்களே பார்க்க முடியாத ஒரு டிஸ்டன்ஸில் இன்றைக்கி இருக்கிறோம். ஊரில் இருப்பாங்க, இல்லைனா துபாயில், கத்தாரில் இருப்பாங்க, ஆனால் மஸ்கட்டில் நம்ம இருப்போம். உதாரணத்துக்கு நம்மளுடைய சகோதரர் ஒரு இந்தியாவில் இருக்கிறார், ஒருத்தர் துபாயில் இருக்கிறார், என்னுடன் பிறந்தவர்கள். ஆனால் நாங்கள் 80s 90s, ஆனால் எங்களுடைய சிறு வயதில் நாங்கள் வளர்ந்த வளர்ப்பு ஒரே குடும்பத்தில் தான் எல்லாருமே, சாச்சா மாமி எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்தோம். இப்படி இந்த குடும்பமே பிரிஞ்சு போய் வாழ்கிறோம். இன்னும் எப்படி இருக்கும்னு சொன்னால், அண்ணன் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள், ஒரு பையன் இப்போயே நம்ம கேள்விப்படலாம், ஜார்ஜியாவில் டாக்டர் பண்ணுதுங்கிறார் ஒரு பொண்ணு, இன்னொரு பையன் எங்கன்னா ஹாஸ்டலில் சேர்த்துருக்குறாங்க, அண்ணன் தங்கச்சி. இன்றைய சூழலில் வாழக்கூடிய வாழ்க்கை. அப்போ இப்போ போகிற போக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், இப்போ எப்படி 2ஆம் திருமணத்தை பற்றி பெண்களிடம் பேசுது ஒரு பயமாக இருக்குது பாருங்கள், பேசவே முடியாது. ஆனால் இயல்பாக மார்க்கத்தில் உள்ள ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். பேசினா எப்படி இருக்குது இன்றைக்கி? அதுபோல் ஒரு காலத்தில் மாறக்கூடிய சூழல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இல்லை ரஹீம் உள்ள மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்க்க வேண்டும் என்று வளரக்கூடிய பிள்ளைகளை தவிர்த்து, இது போன்ற பயான்கள் கூட அவர்களுக்கு ஏதோ வேற்று கிரகத்திலேருந்து ஏதோ பேசுகிறாங்க மாதிரி தெரியும். எப்படி இந்த 2ஆம் திருமணத்தை பேசினா எப்படி பதட்டம் ஒரு விஷயங்கள் பெண்கள் மத்தியில் இருக்கோ, அது மாதிரி ஆகிடும். எப்படி சகோதரத்துவத்தை பற்றி பேசுனேன், ஏன்னா அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சே வாழக்கூடிய ஒரே குடும்பத்தில் பிறந்த ரத்த உறவு எப்படி ஆகிடும். ஆக இன்றைக்கி நம்ம தலைப்பில் எப்படி பார்க்குறோன்னு சொன்னால், இது எந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு கட்டளையிடுதான், எந்த அளவுக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இதை பேணுதலாக பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே எதை நோக்கி இருக்குது? மறுமையை நோக்கி தான் இருக்குது, இல்லையா? நம்ம போன வாரம் கூட நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் அதை திரும்ப மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய பொதுவான வாழ்க்கையே ஒரு சில நேரங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு நியமம் தான். அந்த நேரங்களில்
நாம் வாழக்கூடிய நேரங்களில் அல்லாவுக்காக வேண்டி கட்டளையை நம்ம நிறைவேற்றக்கூடிய சில நேரங்கள், அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திருப்தி அடைய வேண்டிய சில செயல்கள். உதாரணத்துக்கு உலகத்தில் நம்மளுடைய தேவைகள்னு சிலதை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறோம். சம்பாதிக்கிறது, கணவன் மனைவி குடும்பமும் வாழ்கிறோம். இதெல்லாம் அல்லாவுக்காக வேண்டின்னு இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? அதுவே கணக்கெடுக்கப்படும். விளங்குதா உனக்கு? அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய மனைவியுடைய வாயில் ஒரு கவலை உணவை நீங்கள் கொடுத்தால், என்னது அன்பா காதலா ஏதாவது ஒரு அன்பா நீங்கள் கொடுக்குறீங்க, அது அல்லாவிற்காக வேண்டி இருக்குமே, ஆனால் அதற்கு என்ன ஆயிடுச்சு? கூலி. மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் அதற்கும் கூலி என்று சொன்னார்கள். நபி தோழர்கள் கேட்டார்கள், இதற்குமா என்று. ஆம், நீங்கள் ஹராமான காரியத்தில் நீங்கள் ஈடுபடுவதை விட ஹலாலான அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் அந்த உறவில் ஈடுபடுவதற்கினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நன்மை எழுதுறான், இதுக்குமா நன்மைன்னு கேட்டாங்க. அப்போ நன்மை என்று எதெல்லாம் வருதுன்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரங்கள், கொடுக்கப்பட்ட நேரங்கள், அல்லாவிற்காக வேண்டி நாம் என்னென்னலாம் செய்கிறோமோ, தொழுகை, கடமையான அல்லாவுக்காக வேண்டி மனைவி ஒரு கவலை, உணவு அளிப்பது, இந்த மாதிரி சதக்கா, இதெல்லாம் இந்த நேரங்கள் மட்டும்தான் நமக்கு உரிய நேரங்கள், நம்மை காப்பாற்றக்கூடிய நேரங்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு நம்ம வாழ்கிறோம். அதனால் இது கவனமாக நம்ம என்ன எடுக்க வேணும்னு சொன்னால், ஒவ்வொரு நினைவூட்டப்படும் பொழுதும் இதை கொண்டு என்னுடைய நியத்தை நான் மாற்றி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சீர்திருத்தத்துக்கு இது எந்த மாதிரி நான் பயனுள்ள நேரங்களாக அதை கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம எடுத்துகிட்டு போகிற பாடமாக இருக்கும். இது எல்லா தலைப்புலையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்க விஷயங்களில் இதை தான் நம்ம முதன்மை எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் உச்சகட்ட ஒரு நிலையில் சொர்க்கம் செல்வார்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸை பார்த்தோம். அந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், மன் அஹப்ப ஐ ஸுஹ்ஸஹ அனின் நாரி வ யத்குலுல் ஜன்னah. உண்மையிலேயே இந்த மார்க்கத்தில் ஒருவரை கேட்டு நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும், ஒரு அறிஞரை கூப்பிட்டு நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமா என்று கேட்டிங்கன்னா, அவர்கள் சொல்லுவார்கள், நரகத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டவனாக இருக்கும் பட்சத்தில் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் தான் நினைப்பாங்க. அதனால தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலை கொண்டு மாதிரி சில செய்திகள் சொன்னது போல, அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து விடுவித்து விட்டானா என்றதே போதுமானதாக நிறைய நபி தோழர்கள் இருந்தாங்க. நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றிட்டானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அது போதும். அப்போ அடுத்தது என்னது? ஆட்டோமேட்டிக்காக சொர்க்கம். ஏன்னா இது ஈமான், அக்கீதாவுடைய சம்பந்தமான விஷயம். நம்ம அஹ்லு சுன்னah வல் ஜமாத், சலஃபு சாலிஹீன்களுடைய அறிஞர்கள், சஹாபாக்கள் இருந்து இன்று வரைக்கும் ஈமான் என்னன்னா, நரகத்திற்கு செல்லக்கூடியவர் ஒருவர், நிரந்தரமாக நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு பட்டியல் இருக்குது. நரகத்தில் தற்காலிகமாக சிலர் வேதனை அளிக்கப்பட்டு பின்பு சொர்க்கத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். அப்போ நரகத்தில் செல்லப்படக்கூடிய சில கூட்டங்களும் எங்கே போவாங்க? சொர்க்கம் போவாங்க. நீண்ட ஒரு ஹதீஸில் பார்த்துருப்போம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சிஃபாத்துக்கு அப்புறம் நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சிலர் போவாங்க. ஷஹீதுக்கு உண்டான சிஃபாத் இருக்குது. அதே போல் ஒரு சகோதரரை அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக தன்னுடைய கரங்களினால் நரகத்திலிருந்து போட்டு சிலர் எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான்னு சில செய்திகள்லாம் இருக்குது. இப்படி பார்க்கணும்னா பாவத்திற்கு சென்ற கூட்டம் ஒரு கூட்டம் சொர்க்கம். ஏன்னா வழிகட்ட சில கூட்டம் இடையில வந்த சஹாபாக்களுக்கு கொண்டு ஒரு சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவி நிரந்தர நரகத்தில் தான் செல்வார் அப்படின்ற கொள்கையில் இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய கொள்கை அப்படி இல்லை. அதனால தான் சொன்னேன், அறிஞர்களிடம் கேட்டீர்கள் என்று சொன்னால் அதே போல் நபித்தோழர்கள் மாதிரி நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கத்துக்கு செல்வது தான் எங்களுக்கு விருப்பம்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, யார் ஒருவர் நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, நம்ம எல்லாரும் விரும்புகிறோமா இல்லையா? நம்ம விரும்புகிறோமா இல்லையா? சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பது விரும்பக்கூடியது தான். ஆனால் எங்கே செல்லாமல் நம்ம செல்லணும்? நரகத்துக்கு அட்டண்டன்ஸ் போடாமல் டைரெக்டாக நம்ம சொர்க்கம் போகணுன்னு தான் விரும்புவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுகுலுல் ஜன்னா ஃபல் துத்ரிகுஹு மனியத்துஹு, இந்த நிலையில் அவர் மரணிக்கட்டும். இந்த நிலையில் எவர் ஒருவர் மரணிப்பாரோ அவர் நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவரை விருப்பமுடையவராக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹுவ யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாள் மீதும் துளி அளவும் சந்தேகமின்றி ஈமான் கொள்ளக்கூடியவர். எப்படி? யக்கீனா உறுதியா அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாள் மீதும் ஈமான் கொள்ளக்கூடியவர். ரெண்டு விஷயம் வந்துருச்சா? மூணு விஷயத்துல ரெண்டு வந்துருச்சா? என்னது? யுமினு பில்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுதல். இன்னொன்று என்னது? மறுமை நாள் மீது ஈமான் கொள்ளுதல். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வயஅதி இலன் நாசி
மா யுஹிப்பு ஐ யுதா இலைஹி. நீங்கள், அதாவது நான், அதே போல நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணணும். தன்னை எப்படி மற்றவர்கள் நடத்த வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறாரோ அதே போன்று பிறரையும் இவர் நடத்துவாரையானால் எப்படி? என்னை எப்படி நீங்கள் பேச வேண்டும் என்னிடம் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ, என்னை பற்றி குறைகளை நீங்கள் மறைக்க வேண்டும் என்று நான் எப்படி விரும்புகிறேனோ, என்னை பற்றி பிறரிடம் நீங்கள் சொல்லக்கூடாததை சொல்லுவீர்கள் என்று நான் சொல்லக்கூடாது என்று நான் எதை விரும்புவேனோ, எனக்கு எதெல்லாம் நான் விரும்புகிறேனோ, நமக்கு யாரெல்லாம் நமக்கு விரும்புவோமோ சில விஷயத்தை, அதை பிறருக்கும் நீங்கள் அதை விரும்புவது. தன்னை எப்படி மக்கள் நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறாரோ அதே போல அவர் மற்றவரை நடத்தட்டும். அல்லாவின் மீதும் மறுமை நாள் மீதும் ஈமான் கொண்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை எவர் ஒருவர் வாழ்வாரோ அந்த நொடியில் அவர் மரணித்தால், அந்த நிலையில் மரணித்தால் அவருக்கு என்னது? நரகத்தில் நுழையாமல் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கிரர்கள் வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இன்றைக்கு உள்ள தலைப்பு நம்ம உறவிற்கான இரத்த உறவான சகோதரர்கள், அது அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம், அவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்க்க இருக்கோம். நாம் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால், சொர்க்கத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் மார்க்கம், தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜு, அந்த 5 தூண்கள் என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த 5 தூண்களையும் நிறைவேற்றினால் நாம் சொர்க்கம் செல்லலான்னு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் எங்கே வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் 3வது என்ன வருது? என்ன வருது? மக்களிடம் எப்படி ஒருவர் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது மார்க்கத்தில் 2 தான். அல்லாவுடனான கட்டளையை நிறைவேற்றக்கூடிய உடன்படிக்கைகள் என்று சொல்லுதுக்கு. அதே போல் ஒரு மனிதர் பிற மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இருக்குது. சிம்பிளாக ஒன்று சொன்ன மாதிரி த ரிலேஷன் பிட்வீன் த கிரியேட்டர் அண்ட் த கிரியேஷன். சிம்பிள். படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்கும் எவ்வாறு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதோ அந்த வாழ்க்கையின் பிரகாரம் தான் நம்மளுடைய முடிவு இருக்குமே. ஆனால் நன்மையான முடிவாக நலவாக இருக்கும். சொர்க்கம் எந்த ஒரு நரகத்துக்கும் போகலாம். அதுதான் நம்முடைய ஹதீஸ் சொல்லுது. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, நாம் இபாதத்தில் எந்த ஒரு விஷயங்களும் வரும். இபாதத்தில் கூட சில இடங்களில் வரும், அது வேற ஒரு தலைப்பில் பேசலாம். ஆனால் இபாதத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து இன்னைக்கு குரான், ஹதீஸ், நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்தை பின்பற்றுவர்கள் என்று தாடி வைத்து கொண்டு அதபுலாம் சரியாக இருக்கும், தொழுகையெல்லாம் பார்க்கலாம். ஆனால் எதில் கோட்டை விடக்கூடியவர்களாக இருக்காங்க? பண்பாடுகளில் மிகவும் பலவீனமாக இருக்கு. குறிப்பாக இரத்த உறவில், அதாவது வேற ஒருவர் கேட்டால் கூட சதக்கா செய்கிறாங்க, ஆனால் உடன்பிறப்புக்கு செய்கிறதே கிடையாது. இப்படி பல குடும்பங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரத்த உறவை பேணக்கூடிய விஷயங்களில் எந்த அளவிற்கான விஷயங்கள் சொல்கிறாங்க பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் அதை இறுதியாக நம்ம சொல்லாதான் அது சரியாக இருக்கும். அதில் கட்டளையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கட்டளை. உடன்பிறப்புகள் இரத்த உறவை பேணுதல் என்பது என்னது? ஃபஸ்ட்டு இது கட்டளை, நம்மளுடைய ஒவ்வொருவரும் டியூட்டி. தொழுவுறோமா? டியூட்டி இல்லை, கடமை இல்லையா? வாஜிப், ஃபர்து. தொழுவுறோமா? அதே போல் ஹஜ்ஜு, பைசா இருக்கிறவங்க நல்ல ஆரோக்கியம் இருந்தால் அவங்க கடமை. நோன்பு நோக்கிறாங்க, கடமை இருக்கா? இப்படி கடமை என்று கடமைகளில் பட்டியலிட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அய்யுஹன்னாஸ், நம்ம ஆரம்பத்தில் ஓதுன வசனம். ஒவ்வொரு ஹுத்பத்துல் ஹாஜா என்று சொல்லுவாங்க, ஒவ்வொரு உரையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் ஓடாமல் கடக்க மாட்டார்கள். என்ன வசனம்? யா அய்யுஹன்னாஸ் சுத்தகு ரப்பகுமுல்லதி ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இறுதியில் வசனம் என்ன வருது? அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். முந்தைய வசனம் என்ன சொல்லுது? ஆகவே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள், மேலும் இரத்த உறவுகளை பேணி வாருங்கள். இரத்த உறவை பேணுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் கண்காணிக்கிறான். முதல்ல என்ன வந்துச்சு? அல்லாஹ்வுடனான உறவு. அடுத்து என்ன வருது? மனிதர்களோடான உறவு. மனிதர்களோடான உறவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல முன்னுரிமை எதை கொண்டு வரான்? இரத்த உறவை கொண்டு வரான். இன்றைக்கி பிறருக்கு நல்லது செய்கிறோன்னு சொல்லிட்டு இரத்த உறவை பேணாமல் இருப்பவர்களுக்கு ஒரு மிக பெரும் கண்டனம், எச்சரிக்கையாக இந்த வசனம் இருக்குது. அதனால் கட்டளை என்று இங்கே நம்ம பார்க்கணும். சரி, ஓகே, நம்ம கட்டளை நிறைவேற்ற முடியாமல் போகுதே அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட முடியுமான்னு பார்த்தா அப்படியும் இருக்க முடியாது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் சூரா ராதுனுடைய 13வது சூராவுடைய 25வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல்லதீன யன்குதூன அஹதல்லாஹி மின் பஅதி மீசாகி வ யக்தஊன மா அமரல்லாஹ் பிஹி ஐ யுஸல வ யுஃப்ஸிதூன ஃபில் அர்த் உலாயிக லஹுமுல் லஅனது வ லஹும் சூஅத்தார். எவர்கள் அல்லாஹ்விடம் அளித்த வாக்குறுதியை உறுதிப்படுத்திய பின்னர் முறித்து விடுகிறார்களோ, இன்னும் அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டுமென ஏவியதை பிரித்து விடுகிறார்களோ. வசனம் 2 வருது. என்ன வருது? யார் ஒருவர் அல்லாவுக்கு அளித்த வாக்குறுதியை மீறுகிறார்களோ. அல்லாஹ்வுடன் உறவு வந்துச்சா? நம்ம பேர் ஆரம்பத்தில் சொன்னோம், 2 தான். ஒன்று அல்லாஹ்வுடனான உறவு, இன்னொன்று படைப்பிங்கனால உறவு. அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டும் என ஏவியதை பிரித்து வாழ்பவர்கள். அல்லாஹ் எதை சேர்த்து வையுங்கள் என்று சொல்கிறான்? இரத்த உறவு. இது வஃப்சீர்கள் சொல்லும் போது இந்த வசனம் எதை குறிக்கிறான்? அல்லாஹ் எதை சேர்த்து வைங்கன்னு சொன்னான்னா இரத்த உறவை. அதானே சேர்ந்தே வந்தது, நம்மளோட சேர்ந்தே வந்தது. இதுங்க நம்மளோட தாயுடைய வயிற்றில் அதே கருவறையில் இருந்து வந்த நம்மளுடைய சகோதரர்கள். அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். அது இந்த வசனத்தில் அதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க, பூமியில் ஃபசாது விஷயங்கள் செய்கிறார்களோ, இப்படிப்பட்ட யார் அல்லாஹ்வுக்கு துரோகமும் உடன்பிறப்பை சேர்ந்து வாழும் என்று அல்லாஹ் சொன்னதை வெட்டி வாழ்கிறார்களோ அவர்கள் உலகத்தில் ஃபசாது செய்கிறார்கள். அத்தகையோருக்கு சாபம்தான். இப்படி வாழ்கிறவங்களுக்கு சாபம்தான். யார்? நம்ம இங்கே தலைப்பில் என்ன பார்க்குறோம்? உடன்பிறப்புகளை துண்டித்து வாழ்கிறீர்களா, அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும், அவர்களுக்கு சாபம்தான். அவர்களுக்கு மிக கெட்ட வழிகட்ட முடிவும் முடிகிறது. அவர்களுக்கு முடிவு எதில் போய் முடியும்? ரொம்ப மோசமான முடிவு தான். அதனால தான் அந்த ஆரம்பத்தில் ஹதீஸ் பாருங்கள், முதல்ல 2 கரெக்டாக இருக்குது. மரணத்தின் போது யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் மீதும் மறுமை நாள் மீதும் முழுமையாக நம்புகிறார், சந்தேகமே இல்லை. ஆனால் இரத்த உறவு, குடும்ப உறவுன்னு சொல்லக்கூடிய இரத்த உறவை அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்? வெட்டி வாழ்ந்திருக்கார். அவருக்கு சொர்க்கம் கன்ஃபார்மாக இல்லையா? அல்லாஹ் நாடினால் சொர்க்கம். ஆனால் முதல்ல எங்கே போவார்? சொர்க்கத்துக்கு நேராக போக மாட்டார். எங்கே போயிட்டு போவார்? இரத்த உறவை பேணி வாழல நீ அந்த நரகத்தில் உள்ள அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிற அந்த தண்டனை அனுபவிக்காமல் அவர் நேரடியாக சொர்க்கம் போக முடியாது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அதே போல் பாருங்கள், நீங்கள் இரத்த உறவை பேணி நடந்தால் அதுக்கு தண்டனையும் எப்படி இருக்குன்னு, மன் ஹப்ப ஐ யுபுஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி, யார் ஒருவர் இரத்த உறவை பேணி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை வழங்குகிறான். வசனம் எப்படி வருது? நம்மளுடைய ரிஸ்க்கு ஏன் சில நேரங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஏன் குறைஞ்சிருக்குது, ஏன் வறுமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அடிப்படை நோக்கமாக இந்த ஹதீஸ் எப்படி இருக்குது? இரத்த உறவை சேர்ந்து வாழ்ந்தால் ரிஸ்க்கு அதிகரிக்கும். அல்லாஹ் வழங்குறார் ரிஸ்க்கு. ஃபி ரிஸ்கிஹி, உங்களுடைய ரிஸ்க்குக்கு நீங்கள் இரத்த உறவை பேணி தான் ஆகணும். வ யுன்ஸஅலஹு ஃபி அஸரிஹி ஃபல் யஸில் ரஹிமஹு. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருவருடைய பொருளாதாரம், அவருடைய ரிஸ்க்கு அதிகரிக்க வேண்டுமோ, அவருடைய வாழ்வை அதிகரிக்க வேண்டும், வாழ்க்கையும் நீடிக்கணும், ரிஸ்க்கும் அதிகரிக்கணுமோ, அவர்களுடைய இரத்த உறவை பேணி பாதுகாக்கட்டும். அதுதான் ஹதீஸ். அப்போ ரிஸ்க்கு சரியில்லை, நம்மளுடைய ஆயுள் நீளமாக இல்லை அப்படின்றதுக்கு உண்டான குறைய எது வந்து நிற்கிது? நம்மளுடைய பேணாத இருக்கக்கூடிய அந்த இரத்த உறவு வந்து நிற்கிது. அப்போ எந்த அளவுக்கு கண்டனமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் நமக்கு இருக்குதுன்னு பாருங்கள். யாரெல்லாம் இரத்த உறவை உதாசீனப்படுத்திட்டு அலட்சியப்படுத்திட்டு இருக்கிறோமோ. அதே போல் பாருங்கள், யார் அந்த உறவு முறையை நிலைநாட்டுபவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? பெரும்பான்மையான நம்ம மக்கள் எப்படி நினச்சிட்டு, நான் கரெக்டாக என் தம்பிக்கு சலாம் சொல்லிடுறேன், தம்பிக்கு அண்ணனுக்கு வேண்டியதை கொடுத்துட்றேன், அவங்க எப்பயாவது கூப்பிடுவான், அப்போ நான் போயிட்டு அவனுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சிடறேன். இப்போலாம் அவளுக்கு அக்கேஷன், அந்த வேர்டு கரெக்டாக இருக்கணும், அக்கேஷனில் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தா எப்படி இருக்கிற சலாம் அலைக்கும், கல்யாணத்துக்கு போனப்பா, இப்படி. இன்னும் என்ன நினைக்கிறோன்னா, அவனுக்கு வேண்டிய பொருளாதார உதவியோ சில விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, சதக்காங்கிற பேரில். அண்ணன் பணக்காரனாக இருந்து தம்பி ஏழ்மையாக இருந்து, தம்பி பணக்காரன் இருந்து அண்ணன் ஏழ்மையாக இருந்தால் சில நேரங்களில் சதக்கா ஒரு முஃமின் நல்ல ஈமான் உள்ளவராக இருந்தால் என்ன பண்ணுவார்? அவரால் முடிஞ்ச பொருளாதார உதவி கொடுப்பார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இதுப்பா சகோதரத்துவத்தை பேணி விட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லலைங்க. எது இரத்த உறவை பேணுதல் என்கிற ஒரு புரிந்துணர்வு கொள்ள ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
லைசல் வாசிலு பில் முகாஃபி. அல் வாசில் அப்படின்னு சொன்னால் ஒருவர் பேணுதலாக இருந்துட்டார் அவருடைய இரத்த உறவோடு. அப்படின்னா என்னன்னா பில் முகாஃபி, தன்னுடைய உறவை மன்னிக்கணும். யாரோ நம்ம என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னா, லைசல் வாசிலு பில் முகாஃபி வலாக்கின், அதாவது உறவுக்கு வேண்டியதை நீங்கள் உறவினர்களுக்கு அந்த ரத்த உறவுக்கு வேண்டியதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, கொடுக்கல் வாங்கல் அன்பளிப்பு இல்லைன்னா ஒரு தான தர்மம் கொடுத்துட்டீங்கன்னா, அது செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ரத்த உறவோடு பேணி வாழ்ந்ததா இல்லையா? எப்படியும் ரத்த உறவோடு சேர்ந்து வர்றீங்கன்னா அண்ணனுக்கு நான் கொடுக்குறேன், அவனோட சலாம் சொல்கிறேன், அதுதான் நினைக்கிறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலாக்கின்னல் வாசிலுல்லதி இதா கதஅத் ரஹிமஹு வஸலஹா, உன்னோடு அந்த இரத்த உறவு துண்டித்து போகும் அல்லவா, நோவினை செய்யும் அல்லவா, உன்னை புறக்கணிக்கும் அல்லவா, அப்பொழுது நீ அதை ஒட்டி வாழ்ந்தால் அதுதான் உன்னுடைய இரத்த உறவை பேணியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். என்னது அண்ணன் தம்பியோட பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் சுமூத்தாக போகுது, அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறது இரத்த உறவை பேணியதாக ஆகாது. மாறாக அந்த அண்ணனோ தம்பியோ உங்களிடம் கோபமாக பேசினாலோ உங்களை துண்டிக்குமாறு நடந்து கொண்டாலோ அப்பொழுது நீங்கள் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களே, அதுதான் இரத்த உறவை பேணியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்படி என்னோட அண்ணனோடு தம்பியோடு நான் நடந்திருந்தேன் என்றால் நான் எனது உறவை பேணியவனாக இரத்த உறவை பேணியவனாக ஆவேன், நீங்கள் இரத்த உறவை பேணியவர்களாக ஆவேன். இப்படி நடந்திருக்கிறா? தலைப்பு என்னவோ சகோதரன் அண்ணன் தம்பி தான், ஆனால் மற்ற உறவையும் உங்களோட அண்ணன் தம்பி இல்லைன்னா நீங்கள் மற்ற உறவையும் சேர்த்துக்குங்க, சேர்ந்தவாறு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ யார் தன்னுடைய உறவை துண்டித்த உறவுகளுடன் நல்ல உறவை வைத்து கொள்கிறாரோ அவர்தான் அல்வாசில், அவர்தான் உறவை பேணியவர். குறிப்பாக இன்றைய தலைப்பில் நம்ம ரத்த உறவுன்னு சொல்லி யாரை எடுத்துருக்குறோம்? சகோதரர்களோடு இப்படி நடந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலுல்லா இன்னலி கொராபத்தன் அஸ்லிஹு வயக்தஊன. ஒரு மனிதர் வந்தார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார், என்னோட உறவினர்கள் யாரெல்லாம் என்னுடன் இருந்தார்களோ நான் அவர்களோடு தொடர்பில் தான் இருக்கிறேன். அஸ்லுஹு வயக்தஊஹு, ஆனால் அவர்கள் என்னை துண்டிக்குமாறு என்னுடன் வெறுப்பு கொள்ளுமாறு என்னுடைய உறவை பாதிக்க வகையில் தான் அவர்களுடைய நடத்தை இருக்கிறது. சொல்லிட்டு சொல்றாங்க, அஹ்சனு இலைஹிம் வயுஸ்னூன இலைய, ஆனால் நான் அவர்களிடம் என்னால் முடிந்த அளவிற்கு நல்ல முறையில் தான் நடந்து கொள்கிறேன். என்னுடைய உறவு, என்னுடைய இரத்த உறவோடு இப்படி நான் நல்ல முறையில் நடந்துக்கிறேன். ஆனால் அவர்கள் என்ன எப்படி நினைக்கிறாங்க? புறக்கணிக்குமாறே என்னுடன் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் நான் அவர்களுடன் என்ன மாதிரி நான் நடந்துக்கிறேனோ நன்மையை நான் அதே மாதிரி தான் நல்லவா தான் அவங்களை பார்க்குறேன், பேசுகிறேன், அவர்களுடன் இருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லஇன் கான கமா தகூலு, நீ சொல்லுமாறு உன்னுடைய நடத்தை இருக்குமே ஆனால் கஅன்னமா துசிஃபுஹுமுல் மல்ல, நீ அவர்களுடைய வாயில் நெருப்பு மணலை போட்டவாறு ஆகிவிட்டார்கள். யார் நீ நல்லா நடக்கிற ஆனால் அவங்க துண்டிச்சு போகிறாங்க, அதான செய்தி. ஆனால் இவர் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவர்களோட அந்த நல்ல உறவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் சொல்லுமாறு நீ நடந்து கொண்டால், அந்த மனிதர்களிடம் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க யார் துண்டிச்சு போகிறாங்களோ அவர்களுடைய வாயில் நெருப்பு மணலை அல்லது தூசியை நீங்கள் போட்டவாறு அவர்களுடைய நிலை ஆகிவிட்டது. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாக மினல்லாஹி ظஹீருன் அலைஹி மா தும்த அலா தாலிக், நீங்கள் சொல்வது போல் இருந்தால் அவர்களின் வாயில் சூடான தூசியை அல்லது மண்ணை போடுவது போல் இருக்கும், நீங்கள் அதை தொடரும் வரை அல்லாஹ் உங்களுக்கு ஆதரவாக இருப்பான். நீ செய்கிறது நல்லது தானே, அவங்க தானே துண்டிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அவரோடு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் எதை நீங்கள் சொன்னீர்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் யார் உதவுவா? அல்லாஹ் உங்களுடன் உதவிக்கு இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி நீங்கள் நடக்கக்கூடிய அந்த நடத்தை, மனிதர்களோட அந்த குறிப்பாக ரத்த உறவோடு நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீங்கன்னா அது போதும். அவர்கள் இருந்தால்தான் நீங்கள் செய்வீர்கள் என்று கிடையாது. இது பெரும்பாலும் மனிதர்களிடம் இருக்கிற மிக மோசமான ஷைத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக மோசம். நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல முன்ன கண்கணி கட்டி நிற்குது பரம்பரையாக வேலை செய்கிறவன் யார்? ஷைத்தான். அதில் ஒரு சின்ன ஒரு துரும்பு சீட்டு தான். அவன் அன்பளிப்பு கொடுத்தானா, அண்ணன் தம்பி அன்பளிப்பு கொடுத்தானா, அண்ணன் தம்பி எனக்கு சோறு போட்டானா, அவன் விருந்துக்கு கூப்பிட்டானா, அப்போ தான் நான் போவேன்.
அவன் என்னை நல்ல முறையில் நடத்தினால்தான் நான் அவனை நல்ல முறையில் நடத்துவேன். அவன் நல்ல முறையில் நடந்து நீங்கள் நல்ல முறையில் நடந்தால் அது அல்ல அல்வாசல், அது அல்ல பேணுதல். அவன் உங்களிடம் புறக்கணித்தால், அண்ணன் தம்பியை புறக்கணிக்கக்கூடிய நிலையில் இருக்கணும். நோவினை செய்யக்கூடிய பேசுகிற மாதிரி இருந்தாலும், இல்லைடா தம்பி அப்படி பேசக்கூடாதுடா அண்ணன் சொல்லணும். தம்பி அந்த மாதிரி நடக்கணும், அண்ணன் சொன்னால் அப்படி பேசக்கூடாது. அப்படி நீங்கள் நல்லத விஷயங்களை கொண்டே, சரி பரவாயில்லடா நீ வாடா ஃபேமிலியோட வாடா சாப்பிட, இந்த உறவை நீங்கள் துண்டிக்காமல் இருப்பதற்கு முயற்சி செஞ்சிருக்கிறீங்க இல்லையா? அந்த உள்ளம் பாடுபடணும், அந்த துடிப்பு இருக்கணும். இப்படி நடக்குமே ஆனால் அவர் தான் உறவை பேணியவர் ஆவார். பிரச்சனையே இல்லை. அவன் ஏசுவான், அவன் ரொம்ப அவமானப்படுத்துகிறான். பிறர் வெளியாளுக்கு கிடையாது, இது யாருக்கு? நம்ம வெளியாளை பற்றி பேசலை, குடும்பத்தில் இல்லாதவங்களை பற்றி பேசலை. அண்டை வீட்டாருக்குன்ற சட்டம் வேற. ஆனால் அண்டை வீட்டாருக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், அண்டை வீட்டாருக்கென்ற சில விஷயங்கள் சொல்ல போனால் அது வாஜிபாயிடுமோன்ற அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அண்டை வீட்டாருக்கே அந்த நிலைமை, அந்த அளவிற்கு மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி இருக்குன்னா, கூட பிறந்த உடன்பிறப்பை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லுது மார்க்கம். அவன் துண்டிச்சு போகிறான், அவன் கோவப்படுத்துகிறான், அவன் பேசுகிறான்னா அவன் நல்லா நடந்தால் தான் நீங்கள் நடக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு மார்க்கம் சொல்லி தருது. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு சொல் வெல்லும் கொல்லும்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு எல்லாம் சும்மா வாக்கியத்தில் அடித்து விடுறது தான். நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் சொல்லக்கூடாது சொல்லிட்டானே, அந்த சொல்லக்கூடாத சபையில் என்ன இழிவுபடுத்திட்டானே, அதை சொல்லி காலங்காலம் வரும். இது என்னன்னா, நம்ம எல்லோருமே கூட பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா பாருங்கள், நம்ம சின்ன வயசில் அடிச்சிருப்போம். அண்ணன் தம்பிங்களாம் பிறந்தவங்க இப்போ கூட நம்ம அண்ணன் தம்பிங்க பெத்தெடுத்த பிள்ளைகள் பாருங்கள், அடிச்சுக்குங்க, சண்டை போட்டுக்குங்க, அவன் மேலே தூக்கி அடிச்சிருவான். ஆனால் அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், சேர்ந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பருவமாக அப்படி தான் வளர்றோம். அண்ணன் தம்பி காலேஜ் போகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அவனுக்கு கொடுத்துட்டியம்மான்னு 100 ரூபா கொடுத்துட்டியம்மா, எனக்கு பஸ்ஸுக்கு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரெண்ட்ஸோடு போகணும். இந்த மாதிரி குடும்பத்தில் நடக்கும். ஆனால் திருமணம்னு ஒன்று நடக்கும் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் வரும். இது எல்லாருமே அனுபவித்திருக்கும், யாரும் இதில் விதிவிலக்கல்ல. ஏன் திருமணத்துக்கு அப்புறம் நடக்குதுன்னு சொன்னால், வேற ஒரு குடும்ப சூழல் வருது. நம்முடன் ஆலோசனைக்கென்று ஒரு பெண் வருகிறாள். அவள் சொல்லக்கூடிய வஸ்வாசுக்கு சைத்தான் ஈஸியாக நம்மளுடைய மனங்கள் ஓடுகிறது. அதுக்கேற்றவாறு பேசுகிறோம். அது என்ன ஆகிடுதுன்னா, அந்த உறவை முற்றிலுமாக துண்டித்து விடுகிறது. ஆனால் இது நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கணும். உடன்பிறப்புக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஒட்டி வாழுமாறு சொல்லிக்கிறானோ அந்த உறவை ஒரு காலம் யாருக்காகவும் வெட்டிவிட. தாயே சொல்கிறா அண்ணனோட பேசாதானே, தாய் உனக்கு என்ன உரிமை அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கானோ அந்த உரிமை உனக்கு. அண்ணன் தம்பிக்கு என்ன உறவோ நான் அந்த கடமையை நான் செய்கிறேன். புரியுதா உனக்கு? அண்ணன் தம்பிக்கு என்ன செய்யணுமோ நான் அதை செய்கிறேன். சொத்தை அபகரிச்சிட்டு போயிட்டான், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொடுக்காத சொத்தை எடுத்துகிட்டு போயிட்டான், சொத்துக்கு நீங்கள் முரணிடுங்க, சொத்துக்கு நீங்கள் சண்டை போடுங்க, அது வேறு விஷயம். ஆனால் அண்ணன் தம்பி உறவை ஒரு காலமே நம்ம என்ன செய்யக்கூடாது, துண்டிக்கிறதுலாம் நடக்கூடாது. எப்போ அவன் துண்டித்து போகிறானோ அப்போ நம்ம ஒட்டி வாழக்கூடிய எண்ணம் சிந்தனை இருக்குதான்னு பாருங்கள். அப்படி வருதா, மௌனம் காத்து கொள்ளுங்கள். அந்த உறவை துண்டிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் என்னென்னலாம் செய்கிறோமோ அது எல்லாமே அதில் உள்ள அடங்கும். இப்போ தொழுகை வாஜிபான தொழுகை ஒருத்தர் தொழுகிறார், இல்லை ஒரு தொழுகையை தொழுகிறார் ஒருத்தர். அவர் தொழுகைக்காக வேண்டி செய்ய வேண்டியதில் ஒதுன்னு வருது. ஒது இருக்கணுமா இல்லையா? அவர் ஒது இல்லாமல் தொழுவ முடியுமா? அவர் செய்ய முடியாது. அப்போ தண்ணி அவசியமா இல்லையா? ஒது செய்கிறது தண்ணி அவசியமா இல்லையா? சரி, ஒது செய்கிறது தண்ணி அவசியம். சரி, தொழுவைக்கு அவர் சுத்தமான இடம் வேணும், இல்லை முசல்லா வேணும், அது அவசியமா இல்லையா? அப்போ என்ன அறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா, அறிஞர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு கடமையான விஷயத்திற்கு நிறைவேற்றுவதற்கு, ஒரு கடமையான விஷயத்தை, இதான் சட்டம், ஃபிக்கு சட்டம், ஒரு கடமையான விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கென்று தோகுவாக இருக்கக்கூடிய ஏனைய விஷயங்கள் எல்லாம் வாஜிபாயிடுது. இப்போ தொழுகைக்கு ஒது செய்யணும், தண்ணி வேணும், தண்ணி வாஜிபாயிடுதான். வளர்ந்து உங்களுக்கு யாராவது போய் தண்ணி வாஜிபான்னு சொன்னால் மொட்டையாக நம்ம உடனே தண்ணி வாஜிப். எதுக்கு வாஜிப்பு? தொழுகைக்கு அவர் தண்ணி ஒது செஞ்சு தொழ வேண்டும், அந்த கடமையான தொழுகைக்கு அது அவசியம். தொழுகைக்கே தண்ணி அவசியம், கடமையாவதுன்றதுனால அந்த தண்ணி என்ன ஆகிடுது, வாஜிபாயிடுது. இப்போ அந்த அப்ளை பண்ணுங்க இந்த ஃபிக்கு சட்டத்தை. உறவை துண்டிக்க கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய ஏனைய எல்லா காரியங்களும் எதுவும் ஆகிடுது, வாஜிப்பா சொல்கிறான்ல சேர்ந்து வாருன்னு. அப்போ நீங்கள் அதுக்காக வேண்டி செய்கிற எல்லா விஷயமே தான் அவங்க வாஜிபாயிடும். அல் ஈமானும் நல்லா புரிஞ்சுங்க. ஈமானோட சேர்த்தையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனியத்தஹு, நீங்கள் பிறருடன் நடந்து கொள்ளுது அந்த ஹதீஸ் வருது, நரகத்துக்கு செல்லாமல் சொர்க்கத்துக்கு செல்லன்னு வருது. அதனுடைய விளக்கம் என்னன்னு இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டால் புரியும். அல் ஈமானு அஃதலுல் ஈமான், அஃதலுல் ஈமான் அஸ்ஸபுரு வஸ்ஸமாஹத்து.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஈமானுடைய உச்சக்கட்ட திமிழ் எது, உயர்ந்த ஈமானுடைய பண்புகளில் ஈமான் உயர்ந்த நிலையில் இருப்பவருடைய விஷயம் என்ன வருதுன்னு சொன்னால், அஸ்ஸபுரு வஸ்ஸமாஹத்து. அஸ்ஸபுரு வஸ்ஸமாஹத்துன்னா பொறுமையும் சமாஹத்து தான் நிறைய பேர்கிட்ட இருக்காது. பொறுமையாக இருப்பாங்க, ஆனால் சில நேரங்களில் வேகமான. சமாஹத்துன்னா சகிப்புத்தன்மையோடு வாழுதல். பொறுமையும் சகிப்புத்தன்மையோடு யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த ஈமான் தான் உச்சக்கட்ட நிலையில் அடைந்த ஈமான். ஈமானுடைய உயர்வது பொறுமையும் சகிப்புத்தன்மையும். இது உறவை பேணுவதற்குரிய அந்த அண்ணன் தம்பி உறவில் இருக்குதா? பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்குதா? அவன் சொல்லக்கூடிய சகிப்புத்தன்மையோடு கேட்டு, ஏன்னா உறவை பேணி ஆகணும். ஏதாவது நாம் இப்போ அவன் சொல்லும் போது நம்ம காயமடையலை, அந்த அவன் காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிற விடம் நம்ம காயப்படுத்துகிற மாதிரி நடந்தோன்னா துண்டிச்சிருமா இல்லையா? சொல்லுங்கள், துண்டிச்சிருமா இல்லையா? அப்போ நீங்கள் மௌனம் காக்குறீங்க. அதான் அஸ்ஸபுர் வஸ்ஸமாஹத்து. நான் பொறுக்கிற சகிப்புத்தன்மையோடு இருக்கிறேன். உரிமை உள்ள விஷயங்களில் விட்டு கொடுக்காம நீங்கள் முறையிடுறது வேற. இப்போ சொத்து உரிமை, சொத்து எப்படி பங்கிடணும்னு இஸ்லாம் சொல்லுது. அதில் முறைகேட அண்ணனோ தம்பியோ விஷயங்கள் வருது. அப்போ நாம் அதுக்கு உண்டான ஹக்கை கொண்டு நம்ம சில விஷயங்கள் செய்கிறோம். இறுதியாக அல்லாவுக்காக வேண்டி இந்த உறவை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி சில லட்சம் சில கோடி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அது எதில் வருது? போ, எடுத்துகிட்டு போய் எங்கே வரப்போகிற, எங்கே வாழ போகிற அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பக்கம். நீங்கள் வெட்டுறது இந்த துன்யா இல்லை. நல்லா புரிஞ்சு, நான் தான் முதல்ல சொன்னேன், மனைவியோட வாயில் ஒரு கவலை சோறு கொடுத்தா அல்லாஹ் காண்டி கொடுத்தா யார் திருப்தி அடைகிறா? அல்லாஹ் திருப்தி அடைகிறாங்க. உடனே அது என்ன ஆகுது? நன்மை ஆகுது. உலகத்தில் நீங்கள் வெறும்னே சாதாரணமாக மனைவிக்கு கொடுத்தீங்கன்னா எந்த நோக்கம், எந்த காரணத்துக்கு கொடுத்தீங்களோ அதுக்கு தான் வரும். நீ அவளை திருப்திப்படுத்தணும்னு கொடுத்தியா, அவள் திருப்தி அடைவாள், மனைவியே திருப்தி அடைஞ்சு விடுவாள். ஆனால் அல்லாஹ் திருப்தி அடைவான் என்று நீங்கள் ஒரு உணவை கொடுத்தால் எப்படி ஆகுது? அதே மாதிரி தான் இந்த சொத்தை உறவை பேண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆகவே அண்ணனே தம்பியே, உனக்கு உண்டான அந்த சொத்து நீ ஹக்கு மீறி எடுக்கிற, இருந்தாலும் பரவாயில்லைன்னு வாய் வழியாவோ இல்லை உள்ளத்தால் நீங்கள் மொழிந்து நீங்கள் அதை விட்டு கொடுப்பீர்களே, ஆனால் மேல் இருக்கிற அர்ஷன் மேல் உள்ள ரப்புல் ஆலமீன் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நீ விட்டு கொடுத்த இந்த சொத்து லட்சமோ கோடியோ உனக்கு என்ட்ரி ஃபார் சொர்க்கம். எதில் இல்லாமல் நரகத்துக்கு போகாமல் சொர்க்கம் உண்டான ஒரு மிக பெரும் ஒரு பொக்கிஷமாக நீங்கள் ஏனைய காரியங்கள் தொழுவது, ஈமானோடு விஷயங்கள் செய்வதை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் இதையும் சேர்த்து செய்தாலின்றி நாம் நரகத்துக்கு செல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்படி தான் வீணான சில விஷயங்களை கொண்டு நம்மளுடைய உறவுகளுக்கு பகமை விடுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது என்னது, கோபத்தை விழுங்குவார்கள். யாரு கோபத்தை விழுங்குவார்கள்? ஆஃபீன அனின்னாஸ், மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பார்களே அவர்கள் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள். குர்ஆனில் வருது, சூரா அல் இம்ரானில் வருது. என்னது? கோபத்தை விழுங்கக்கூடியவரும் அவருடைய பண்பு எப்படி இருக்கும்? மக்களை மன்னிப்பார். ஆஃபீன அனில் நாஸ், ஆஃபீன அனில் முஃமினீன், ஆஃபீன அனில் இப்படின்னு வரல. எது வந்திருக்கு? அனில் நாஸ், மனிதர்களே மன்னித்து வாழக்கூடியவராக அந்த மனிதர் வாழ்வாரானால் அந்த ஈமான் கொண்டவர் ஈமான் சொர்க்கவாசியாக ஆவார் அப்படின்னு சூரா அல் இம்ரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பண்புகளை குறித்து சொல்கிறான். அப்போ இந்த கோபத்தை விழுங்கக்கூடிய, கோபம் வரும், கோபம் வராதவர் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை எங்கேயுமே. கோபத்தை விழுங்கக்கூடியவர், கோபம் வரும், ஆனால் அதை அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார். வார்த்தையால் அதை பிரதிபலிக்காமல், செயல் வடிவத்தில் அதை தூக்கி விஷயங்களில் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறார்? உள்ளத்தில் அவர் விழுங்குறார். அந்த கோபத்தை விழுந்துட்டு ஆஃபீன அனின்னாஸ், மக்களை மன்னிப்பார். கூட பிறந்த அண்ணன் தம்பியை மன்னிக்கவே இங்கே முடியலைன்னா ஆஃபீன அனின்னாஸே எங்கேருந்து போகிறது? கூட பிறந்த ரத்தம், சின்ன பிள்ளைகள் நம்ம எப்படி வளர்ந்துருப்போம், அண்ணன் தம்பி எப்படி வாழ்ந்திருப்போம், எப்படியெல்லாம் விட்டு கொடுத்துருப்போம். என் பாயிண்ட் சட்டை அவன் போட்டிருப்பான், அவனுடைய ஷூவை நான் போட்டிருப்பேன், நம்ம எல்லோரும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போயிருப்போம், உடன் சேர்ந்து சாப்பிட்டுருப்போம். எப்படியெல்லாம் அந்த வாழ்க்கை, ஒரே தாய் வயிற்றிலிருந்து வந்த அந்த ஜீவனை மன்னிக்க முடியலைன்னு சொன்னால் நம்மளை விட மிக மோசமான ஈமான் கொண்ட உள்ளம் எதுவாக இருக்கும் சொல்லுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது ஆஃபீன் அனின்னாஸ், மனிதர்களுடைய பாவத்தை அவர் மன்னிப்பார், கூட பிறந்த சகோதரன்னு மன்னிக்க முடியல நம்மளால். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம எங்கே போகிறோம், எங்கே வாழ்ந்துட போகிறோம்? இப்போ இருக்கிற 40 வயசு, இன்னும் 30 வயசுக்கு அப்புறம் 70 வயசு, 30 வருஷங்கிறது இப்படின்றது. இப்போ எத்தனை பேர் இங்கே ஓமான் வந்தவங்க 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறாங்க. எப்படி போச்சுன்னு பாருங்கள் அந்த நேரம். அதே மாதிரி காலம் சென்று நம் முதுமை அடைந்து திரும்பி எங்கே போக போகிறோம்? அல்லாஹ் கிட்ட தான் போக போகிறோம்.
இறுதியாக யார்கிட்ட போகிறோம்? அல்லாஹ் கிட்ட தான் போகிறோம். அப்போ வாழ்ந்த வாழ்க்கையோட அந்த நேரம் அல்லாஹ்விற்காக வேண்டி சில விஷயங்கள் செய்யாத வரை அந்த நேரம் நமக்கு அல்லாஹ்விடம் கண்ணியமாக அவனிடம் எடுத்துக்கொள்ளப்படாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிற முஸ்லீம்களிடம் இருந்து கூட நீங்கள் எடுக்க வேண்டும். இதில் முஸ்லீம் இல்லாத சகோதரர் இருப்பாங்க, அது யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட். ஆனால் நமக்கு எல்லாருமே முஸ்லீம் தானே, நம்ம முஸ்லீம் தான், நம்மளுடைய உடன் பிறந்தவங்க முஸ்லீம் தானேங்க. நாம முஸ்லீம் தான், நம்முடன் பிறந்த நம்ம ரத்த உறவு முஸ்லீம் தான். இங்கே யாரும் நான் முஸ்லீம் இல்லை, அதனால அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எடுக்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஸல்லம அலைஹி இதா லகைதஹு, ஒரு முஸ்லீம் சக முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் பட்டியலிட்டு ஒரே விஷயங்களை நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அதில் முதல்ல, நீங்கள் ஒரு முஸ்லீம் சக முஸ்லீமை நீங்கள் பார்த்தால் அவரிடம் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். முதல் என்னது? சலாம் சொல்லுங்கள். பிறகு அவர் உங்களுக்கு அழைப்பு விடுத்தால் நீங்கள் அழைப்புக்கு செல்லுங்கள். ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணுங்க. அண்ணன் தம்பியை பார்த்தா சலாம் சொல்லாமல் எத்தனை பேர்? வாட்ஸ்அப் இருக்குது, இன்றைக்கி ஒரு ஃபோன் இருக்குது, அடித்து பேசலாம். சலாம் அலைக்கும், எங்கே பாருக்கிற? அப்துல்லா எங்கே இருக்கிற? அப்துல் ரஹ்மான் அண்ணன்னா, அப்துல்லா தம்பி. அப்துல்லா எப்படி இருக்கிற? சலாம் அலைக்கும், நல்லா இருக்கியா? தாய் தந்தையர் என்று ஒரு பட்டியல் உறவு கடமையாக்க வேண்டிய உறவுன்னு இருக்குது. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற சகோதர ரத்த உறவை பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோமா? ஒன்றும் இல்லை, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் உறவை பேண வேண்டும் என்று. அந்த உறவை பேண வேண்டும் என்பதற்காக நான் அண்ணனுக்கு என்னோட நியத் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். அண்ணன் தம்பி சும்மா தாண்டா அடித்தேன், அந்த இதுவும் ஞாபகம் வந்துச்சு, ஒரு சும்மா ஒரு ரீகால் பண்ணுறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், வாஜிப் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கென்று வரக்கூடிய விஷயம் எல்லாம் என்ன ஆகிடும்? வாஜிபாயிடும். சட்டம் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் உறவை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த உறவுக்கு நீங்கள் ஃபோன் அடித்து சலாம் சொல்லுவோம், எப்படி இருக்கு, நல்லா இருக்கேன், நல்லா சொல்லியிருக்கிறார். அதனால் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லா சொல்லியிருக்காண்டா, நான் அவனுக்கு அதெல்லாம் அது வேணாம், அது மாதிரி சொல்ல வேணாம். உள்ளத்தில் நீங்கள் வைங்க. நீங்கள் பேசுறது எதுக்காக வேண்டி? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உள்ளங்களை புரட்டக்கூடியவன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆக உங்களுடன் உறவு வைக்காமல் புறக்கணித்து செல்லக்கூடிய அண்ணனோ தம்பியோ உறவை நீங்கள் பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபோன் அடித்து பேசுறீங்கன்னு சொன்னால் அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் வச்சிருக்கிறான் ரப்புல் ஆலமீன். மாற்றுவானா? மாற்ற மாட்டாங்க. இதுதான் யக்கீன், இதுதான் ஈமான். இந்த ஈமான் இருந்தால் கண்டிப்பாக மாறும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வராங்க. வரலாறுலேயே நீங்கள் எடுத்து பாருங்க, எந்த நபி தோழரும் குடும்பம் எல்லோருமே இஸ்லாத்துக்கு வந்ததாக இருக்காரு. குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாருமே இஸ்லாம் வந்த ஒரே நபி தோழர் யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் திருமணம் முடித்து காஃபிரான சில வாழ்ந்த மனைவிமார்கள் கூட இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னுடைய தந்தையருக்காக வேண்டி துவா செய்யுங்க. எப்படி இருக்கும்? இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தன்னோட உடன்பிறப்புகள் வரவில்லை இஸ்லாமுக்குன்னா எப்படி இருக்கும்? அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வ அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுக்கு நெருக்கமாக உள்ள இரத்த உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். யார் சொன்னா? கட்டளை, முதல் கட்டளை யார் வருது? அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றான், முதலில் உங்க ரத்த உறவான அவர்களிடம் சென்று நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. அவன் நரகம் போகக்கூடாதுன்றதான் நீ முதல்ல விரும்பணும். யார் நரகம் போகக்கூடாது? அவன் நரகம் போகக்கூடாது. யார் யாரோ நரகம் போகக்கூடாது. யார் ஏன்னா அவன் என்னோட பகைச்சிருக்கிறான், அவன் எனக்கு சரிப்பட்டு வரமாட்டான், அவன் என்னோட உறவு சரியில்லை, திருமணத்திற்கு அப்புறம் அது சரி இது சரி, அவன் மனைவி குறை சொல்லி அந்த மனைவி ஏதோ பிரச்சனையில் வேற வேற வசுவாஸ் வர்றதை கொண்டு இவர் தம்பியை கோவிக்கிறது, அண்ணனை கோவிக்கிறது. திருமணம் நடந்ததுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், அண்ணன் தம்பி வீட்டுகளில் நிறைய பிரச்சனை வரும். சொத்து கேட்கறது எங்கேருந்து வருது, அங்கேருந்து டியூன் ஆகுது, பக்கத்துலேருந்து யாராவது ஒருத்தர் சொல்ல வேண்டியது இவர் எடுத்து கொடுக்குறது, மாமியார் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை. இப்படின்னு அண்ணன் தம்பிக்குள்ள, அதாவது அண்ணன் தம்பின்னு மட்டும் சொன்னால் அக்கா தம்பியும் வரும், புரியுங்களா? ரத்த உறவுன்னு சொன்னால் சகோதரன், அக்காவுக்கு பிறந்த கூட பிறந்த தம்பியும் வருவார். அதே போல் அண்ணனுக்கு பிறந்த தங்கச்சியும் அண்ணாவிடம் எப்படி நடந்து கொள்ளுன்றது தான் நம்ம இங்கே பார்க்கணும். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அவர்கள் அழைப்பு விடுத்தால் போகணும். இன்றைக்கி எத்தனை பேர் தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகாமல் இருக்கிறோம், அண்ணன் கூப்பிட்டு தம்பி போகாமல் இருக்கிறோம். 15 வருஷம் பேசலை, இந்த சட்டம் தெரியுது, ஆஹா எல்லாம் உறவை பேணணும்னு சொல்கிறான். 10-15 வருஷம் உறவே இல்லை. அவனுடைய பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அண்ணன் கூப்பிட்றான், தம்பி போகலை. இது உறவே பேணிதான் வருமா? இப்போ ஒரு 15 வருஷம் அந்த இதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் என்ன இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான். இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் முகபத்தாக போய் அந்த கல்யாணத்தில் திருமணத்தில் பார்க்குறவங்களாம் கேட்பான், நம்மளை ரொம்ப தூண்டுற மாதிரி சைத்தானே அந்தந்த சில வசுவாசுகள் ஏற்படுத்துகிற மாதிரி சில வருவான். என்னப்பா அவன் உன்னை அப்படி பேசினா நீ திருப்பி எந்த மூஞ்சை வச்சுட்டு வந்த, இப்படிலாம் கேட்பாங்க. அண்ணன் மனைவி கேட்பான், அண்ணனுடைய உறவினர்களாக கேட்பாங்க. பிரச்சனையே இல்லை, எல்லாம் திருப்தி அடைவாங்க, அது போதுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி, என் தம்பிங்க, என் அண்ணங்க, என் ரத்தங்க, நான் சொர்க்கம் போகணுன்னு நான் எப்படி ஆசைப்பட்றேனோ நான் சொர்க்கம் போகணுன்னு ஆசைப்பட்றேன்.
அவனுக்காக வேண்டி நான் எதையும் இழப்பதற்கு தயார்னு அந்த நேரத்தில் சொல்லி பாருங்கள். அண்ணன் கோபத்தில் இருந்தாலும் அவன் காதுக்கு போடாமல் உங்கள் உள்ள உடஞ்சிருவான். நான் 15 வருஷம் பேசுறியடா. இப்படி நிறைய உறவுகள் சேர்ந்ததாக வரலாறுல எத்தனையோ இருக்குது. நமக்கு தெரிஞ்ச சில சகோதரர்கள் சகோதரிகள் இப்படி சேர்ந்த வரலாறு என்னோட வாழ்க்கையிலே நடந்திருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் எடுத்து பாருங்கள், உங்களுடைய உறவுகளில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஏன்? அந்த சொல்லு தான். எப்பயோ ஒன்று சொல்லியிருப்போம், எப்பயோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதை மனசுலேயே வச்சு பகமையாகவே வாழ்ந்திருப்போம் சேராமல். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே பேண வேண்டும் என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் அதே வைராகியம் அதே ஆஃபீனா அனின்னா சொன்னானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பண்பு சொர்க்கவாசிகளுக்கு, நான் உடன் பிறந்த சகோதரனை மன்னிக்காமல் இப்போ போய் நான் வீராப்பாக இருந்து கௌரவம் பார்த்துக்கிட்டு என்னுடைய மரியாதை சபரு சமாஹத்து சகிப்புத்தன்மை இல்லாத வாழக்கூடிய ஒரு மிருகங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரி, அதான் சொன்ன மிருகங்கள் வாழ்வது என்பது வேறு, ஆனால் மனிதர்கள் ஈமான் கொண்டவர்கள் நாம் வாழ்வது என்பது வேறு. நாம் வாழ்வது அல்லாஹ்வை திருப்திப்படுத்த, நாம் வாழ்வது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற. இந்த நிலையில் நம்மளுடைய நகர்வுகள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய முயற்சிகள் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அது சென்று போடும். அதே போல் பாருங்கள், ஒரு சகோதரர், ஒரு முஸ்லீம் சகோதரர் அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு தும்பிட்டு சொன்னால் நாம் என்ன சொல்லணும்? இர்ஹமுக்குல்லாஹ். யார் ஒரு முஸ்லீம் சொன்னாலும் சரி, இப்போ உடன் பிறந்த சகோதரருக்கும் அந்த இர்ஹமுக்குல்லாஹ் போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடு சேர்ந்த ஒரு சகோதரருக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் தான் தும்புறார், அவர் தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு. உங்களுடைய வேலை என்ன? கேட்குறீங்க, என்ன சொல்லணும்? ரஹ்மத்துல்லாஹ். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சகோதரத்துவத்தினுடைய அந்த பேணுதலை, ஒழுக்கங்களை அந்த மீறாமல் எப்படி சகோதரத்துவம் போயிடக்கூடாதுன்னு இயற்கையாகவே ஒரு தும்பல் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் கூட நம்ம என்ன சொல்லணும்? ரஹ்மத்துல்லாஹ். எத்தனை தடவை நம்ம அண்ணன் தம்பி தும்பி நம்ம சொல்லியிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாரோ ஒரு ஈமான் கொண்டவர்களுக்கே தும்புனா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் நம்ம ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன என்னுடன் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்காங்க. அதான் நான் சொன்ன ஆரம்பத்தில், நாம் 80s 90s வாழ்ந்த பிறப்பில் வளர்ந்தவர்கள், நம்முடைய பிள்ளைகள், இனி வரக்கூடிய சமுதாயம் இப்படி சேர்ந்து வாழம்பார்கள் என்று சாத்தியப்படலை. உலகம் போகிற போக்கு அப்படி தான் இருக்குது. நம்மளுடைய அண்ணன் தம்பிகள்லாம் நம்மவே இப்போ பிரிஞ்சு வாழ்கிறோன்னா, நம்மளுடைய பிள்ளைகள் வரும்போது அடுத்த கட்டத்துக்கு அவன் இன்னும் வேறு மாதிரி, அவன் படிக்கிறதே வேறு நாட்டில் படிப்பான். நம்மளாவது படித்தது ஒன்றா படிச்சிருப்போம், அண்ணன் தம்பிகள்லாம் ஒன்றா படிச்சிருப்போம், காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு வேலைக்குன்னு வந்துட்டோம். இப்போ இந்த ஒரு 10-15 வருஷத்தில் நம்ம எல்லாம் பிரிஞ்சிருப்போம். நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்னா, அதுங்க வளரும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? துபாயில் படிக்க வைப்போம், ஒருத்தர் ஓமானில் படிக்கட்டும், ஒருத்தரை இந்தியாவில் படிக்கணும்னு வச்சு நம்மளே அந்த அண்ணன் தம்பியோடைய உறவை பிரிச்சுருவோம். அப்படி தான் போகுது வாழ்க்கை. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. கண்ணியத்திற்குரிய நம்மளே அந்த உறவை 80s 90s இந்த உறவுகளோடு வாழ்ந்த நம்மளாலேயே மன்னிக்க முடியல உடன் பிறந்த சகோதர அண்ணன் தம்பிகள்னு சொன்னால், இனி வரக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் படிக்கிற வயசுலேயே பிரிந்து வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி பேணுதலாக அவர்களுடைய சகோதரத்துவத்தை பேணுவார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளால் சேர்ந்து வாழ்ந்தோம், நம்ம திருமணத்துக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய அந்த காலம் இல்லை. அப்போ நம்மளே அண்ணன் தம்பி ரத்த உறவை பேணக்கூடிய தகுதியற்றவர்களாக இருக்கிறோமே, நம்மளுடைய பிள்ளைகள், ஏன்னா அவர்களும் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாக ஆயிட்டாங்கன்னா நம்மளுக்கே அந்த குறைபாடு இருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு விஷயம் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக, யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அன ரஹ்மான் வ ஹாதிஹி ரஹம், நானே அர் ரஹ்மான். இந்த ரஹம் என்பது இந்த உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னிடமிருந்து வந்தது. நானே அர் ரஹ்மான், என்னிடமிருந்து வந்த அர் ரஹம் சொல்லிட்டு, ஷகர்து லஹா இஸ்மன் மன் இஸ்மி ஃபமன் வஸலஹா வஸலதஹு வமின் கதஅஹா பத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானே அர் ரஹ்மான். இந்த இரத்த உறவை பேணுதல் என்பது ரஹம், அதுதான் ரஹம். அரபு சொல்லு ரஹம்ங்கிறது என்னது? இரத்த உறவை பேணுதல். நானே அர் ரஹ்மான், இந்த இரத்த உறவை பேணக்கூடியதே இந்த ரஹம். இதிலிருந்து தான் எடுக்கப்பட்ட இந்த உடன்பிறப்பு என்பது. யாரெல்லாம் இந்த இரத்த உறவை யார் சொல்றா? இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் ஒருவர் இந்த இரத்த உறவை பேணி நடந்தாரோ நான் அவர்களை எடுத்து என்னுடைய பாதுகாப்பில் வைப்பேன், நான் அவர்களை பொறுப்பேற்பேன். யார் இரத்த உறவை பேணு, ஏன்னா நானே அர் ரஹ்மான், எனது பெயரே அர் ரஹ்மான், பெருமையாக சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நானே அர் ரஹ்மான். இதுதான் அர் ரஹம். அர் ரஹம்ங்கிறது என்னது? இரத்த உறவு. யாரெல்லாம் இந்த இரத்த உறவை பேணுவாரோ அவர்களை நான் பொறுப்பேற்பேன், யாரெல்லாம் இதை மிகவும் கடுமையாக்குகிறார்களோ அவர்களை நான் துண்டிப்பேன்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லக்கூடிய அந்த இரத்த உறவை குறித்த செய்தியை நானே அவர்களுக்கு கடுமையாக விலகி வாழ்ந்தால் அவர்களை துண்டிப்பேன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்லிட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி சேர்ந்து நம்ம நிம்மதியாக எப்படி வாழ முடியும்? எங்கே ரிஸ்க் இருக்கும், எங்கே பரக்கத்து இருக்கும், நம்ம குடும்பம் எப்படி அபிவிருத்தி ஆகும்? இப்போ நம்மளே அண்ணன் தம்பி உறவு பேணலைன்னா எப்படி இருக்கும்? மிகவும் அல்லாஹ் துண்டித்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன் சர்ரஹு ஐ யுன்ஸா லஹு ஃபி அத்ரஹு. யார் ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரோருடைய வாழ்வை நீளமாக வேண்டுமோ, அவர்களுடைய செல்வங்கள் அதிகரிக்க வேண்டுமோ, அவர்கள் உடன்பிறப்பை சேர்ந்தவர்கள். ஏற்கனவே சொன்ன ஹதீஸ். இது இன்னொரு ரிவாயத்தில் வரும். இது ரவாஹு புகாரில் வரும். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனையோ சொர்க்கத்துக்கு உண்டான அமல்களை சொல்லி சொர்க்கம் வரை செல்லக்கூடியவர்களை மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி சொல்றாங்க. சொர்க்கம் பதிதான், அவர் சொர்க்கம் செல்லுவார். முதலில் சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் அவர்கள் அந்த முதலில் செல்லக்கூடிய கூட்டம் முதல்னா 70,000 வருது. அந்த ஹதீஸ் இல்லை. இது என்னன்னா, அந்த 70,000 கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போவாங்கன்னு வருது. அந்த கூட்டத்தில் உள்ளவங்க இல்லை. அதற்கு பின்னால் சொர்க்கவாசிகள் கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு கன்ஃபார்ம்டு சொர்க்கம் இருப்பாங்க இல்லையா, கன்ஃபார்ம்டு சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கம் போவாங்க. அப்போ சிராத்துல் பாலம் வரும், கேள்வி தராசு வைக்கப்படும், அப்படின்னு நிறைய நிலைகள் இருக்குது. சொர்க்கம் செல்லும் வரை அவருடைய நிலை. இப்படி ஒவ்வொரு நிலையையும் கடந்து அவர் சொர்க்கவாசியின் கடைசியாக இறுதியாக சொர்க்கம் செல்வதற்கு முன்னால் இரத்த உறவு பேசும், இரத்த உறவு நிற்கும். அந்த சொர்க்கவாதியை உள்ளே விடுவதற்கு அனுமதி வழங்கப்படாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் கன்ஃபார்ம் சொர்க்கம். தராசில் நன்மை தீமை எல்லாம் கணக்கிடப்பட்டு விடும். சிராத்துல் பாலத்தையும் கடந்து விடுவார். யோசிச்சு பாருங்க, எல்லாம் கடந்த ஒரு சொர்க்கவாசி தான். சொர்க்கம் செல்வதற்கு முன்னால் எது நிற்குது? ரத்த உறவு நிற்கும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, பெருமையா சொல்லிக்கலாம், நம்ம ரோஷத்தோட பேசிக்கலாம், வேகமா அவன் நடந்துட்டான், என்னென்ன காரணங்கள் வேண்டாம் சொல்லு, இதெல்லாம் சைத்தான் கொடுப்பா. ரத்த உறவே பேணணும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த கடமையான விஷயத்தை நாம் செய்வதற்கு எல்லா வகையிலும் போராடணும். அந்த அளவுக்கு போராடணும். உயிரை கூட கொடுத்து நீங்கள் சகோதரத்துவத்துக்காக வேண்டி உயிரை கூட கொடுத்தா என்ன ஆயிடுது? அல்லாஹ் நாடில அதை கூட ஷஹீதுகள். என்னுடைய கட்டளையை மீறுவதற்கு அவன் நடைமுறை செய்வதற்காக வேண்டி அவன் இவ்வளோ போராடி இருக்கிறானே அப்படி மனோட சில பேர் இறந்து போயிருப்பான். அண்ணன் கூட பேச முடியல. ஆனால் என்னது, அல்லாஹ் சொன்ன வரத்தவர். அப்படி அந்த நிலையில் இறந்தால் கூட அவருடைய எண்ணங்கள் சிந்தனை அல்லாஹ்விடம் நன்மையாக எழுதப்படுமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக சகோதரர்களை சொல்லும்போது இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக ஈமான் கொண்ட சக மனிதர்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் யாரு? சகோதரர்கள் தான். பிற இஸ்லாத்தில் வந்த புதிதாக இன்னைக்கு இஸ்லாத்தை தவிர அவர் யார் நமக்கு? சகோதரர். சகோதரத்துவத்தை அந்த அளவிற்கு பேணி சொல்லக்கூடிய மார்க்கம் இரத்த உறவை கொண்டு சொர்க்கம் அனுமதிக்கப்படாது. இரத்த உறவை பேணினால் கட்டாயமாக நீங்கள் எடுத்து அதை பேண வேண்டும். இரத்த உறவை துண்டித்தால், இரத்த உறவை துண்டித்து நடப்பவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை துண்டிப்பான். எவையெல்லாம் அவர் வழங்கினாரோ அந்த வழங்குதலை அவருக்கு மாற்றமாக செய்வான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்த உறவை குறித்து பேசிய எல்லா ஹதீஸுமே கடுமையானவை. நீங்கள் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. நம் எவருமே அந்த விஷயத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. இவ்வளவு மோசமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்திருப்பேமே, ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நான் எனது சகோதரன் அண்ணனோ தம்பியோ அல்லது அக்காவா தங்கச்சியா பெண்கள் சகோதரிகள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய சகோதரன் அண்ணனோ தம்பியோ இருந்தால் நீங்கள் துண்டித்து வாழ்றீங்களா? நீங்கள் உங்களுடைய கணவன்மார்கிட்ட சொல்லி அவருடைய அண்ணன் தம்பிங்க பிரிக்கிறீங்களா? நீங்கள் செய்யக்கூடியது நரகத்துக்கு உண்டான அழைப்பு. ஹதீஸ் பிரகாரம் என்னது? கணவன் மனைவிக்குள்ள மனைவி அண்ணனுடைய தம்பிக்குள்ள நீ சேராத, பேசாத, துண்டிச்சிரு, ரோஷம், கோபம், என்னென்னவோ வார்த்தை, அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, என்னுடைய அம்மாவை மதிக்கல, உன்னுடைய அம்மாவை மதிக்கல. தவறுதான். தவறை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை இரத்த உறவு என்பதற்கு. ஆனால் அந்த தவறை நான் அழகிய முறையில் அவனுக்கு எடுத்து சொல்லுவேன். அது தவறு என்றது அவன் சொல்ல. ஆனால் என்னுடைய அண்ணனும் தம்பியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய அண்ணன் தம்பியோட உறவை நான் துண்டிக்க மாட்டேன். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, வாசில் என்று சொன்னால் உறவை பேணியவர் யார் என்று சொன்னால் நல்ல முறையில் நடந்தார் என்பதற்காக நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதல்ல. இது கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் இல்லை. இரத்த உறவு என்பது பிஸ்னஸ் கிடையாது. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் துண்டித்து வாழ்கிறாரோ அந்த அண்ணனோ தம்பியோ அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அவர் பாடுபடுகிறாரோ அவர்தான்
அந்த அல் வாசிலுக்கு உரியவர், அவர்தான் ரத்த உறவை பேணி நடந்தார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க, பெரியவர்களாக இருந்தால் மரியாதை கொடுக்குவர், பெரியவர் அதாவது வயதில் முதியவராக இருந்தால் மரியாதையும், வயதில் குறைந்தவராக இருந்தால் அவருக்கு பணிவதும், அதாவது பணி அதை மாற்றி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி நம்ம இது ரெண்டுமே செய்யணும் இல்லையா? வயதில் முதியவராக இருந்தால் மரியாதையும், வயதில் குறைந்தவராக இருந்தால் பணிவதும், அவருக்கு கட்டுப்பட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்குது இல்லாமல் யார் இருப்பாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. இதை நீங்க அண்ணன் தம்பிக்கு அப்ளை பண்ணலாம். தம்பி அண்ணன் என்ற அந்தஸ்தில் இருப்பவருக்கு என்ன செய்யணும்? மரியாதையோடு நடத்தணும். அப்பாவுக்கு அடுத்து யார்? அவர் அண்ணன் தான் தலைவர். குடும்பத்தில் அப்பாவுக்கு இறந்து விட்டால் அல்லது அப்பா இருக்கும் பொழுது வீட்டில் இல்லாவிட்டால் யாருக்கு மரியாதை செலுத்த வேண்டும்? அண்ணன். அவர் என்னதான் உங்களை திட்டி ஏசி மது அருந்துகிறார், என்ன வேணா செய்கிறார், அவர் ஷிர்க்லே இருந்தால் கூட ரத்த உறவை பேண வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. ஏன்னா அஸ்மா பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. அவர்களுடைய தாயார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மைமுனான்னு நினைக்கிறேன், அந்த அவங்களுடைய தாயார் வந்து வேற ஒரு மனைவி. அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க இஸ்லாத்துக்கு வரல. நல்லா புரிஞ்சுங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மனைவியின் அவங்களுக்கு பிறந்தவங்க தான் அஸ்மா பின் அபூபக்கர். ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அவங்க தாயார்கிட்ட கேட்குறாங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும், வெறும் தாயாருடைய உறவுக்கு மட்டுமல்ல, எல்லா ரத்த உறவுக்கும் இது பொருந்தும். அவங்க வந்து பிள்ளையை பார்க்கறதுக்கு, குழந்தைய பார்க்கறதுக்கு சில பொருட்கள், சில ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. தாயா இந்த அன்போடு வருவாங்களும் வந்திருக்காங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் அனுமதி கேட்குறாங்க. ஏன்னா இஸ்லாத்தில் சட்டம் என்ன எங்களுக்கு தெரியல, ஈமானோடு நாங்கள் ஹிஜ்ரத்லாம் செஞ்சு வந்துட்டோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான கடமை என்ன, ஒரு மகளை நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். ஒரு அதிசயம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, படைப்பினங்களுக்கு படைத்தவனுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று விஷயம் வந்தால் படைப்பினங்களுக்கு கட்டுப்பட வேண்டாம். அது தாயாக இருக்கலாம், ரத்த உறவு எந்த உறவாக இருக்கலாம். படைத்தவனுக்கு மாறு செய்யணும். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று யாரேனும் உங்களுக்கு ஏவினால், அது தாயாக இருந்தாலும் ரத்த உறவாக இருந்தாலும் என்ன ஆச்சு? தொழுவக்கூடாது, இல்லைன்னா நீ ஹராம் செய்யாத, நீ வந்து சினிமா பார்க்கலாம் வா அப்படின்னு ரத்த உறவு அண்ணன் தம்பி கூப்பிட்றான்னா ரத்த உறவு பேணணும்னு சொல்லி போகிறது இல்லை. அங்கே நம்ம அவனுக்கு கட்டுப்படாமல் இருக்குது. இல்லைப்பா இது ஹராம், நான் செய்ய மாட்டேன், இது வந்து நான் கட்டாயமாக செய்யணும், அதை நான் செஞ்சுதான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்கிறது. அண்ணன் சொல்லிட்டான்னு ஹிஜாப் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் கலப்பு செய்யக்கூடிய திருமணம் ஹராம். ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திருமணம் நடத்துகிறாங்க, அண்ணன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தம்பி கட்டுப்படுறதில்லை. அங்கே நீங்கள் வேண்டுதான் இல்லைப்பா, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ஆண்கள் பெண்கள் கலப்பு என்பது ஹராம், அப்படி நான் திருமணம் செய்ய மாட்டேன்னு தம்பி சொல்கிறாருன்னா அது என்னது? அவர் படைத்தவனுக்கு கட்டுப்படுறாரு, படைப்பினங்களுக்கு அங்கே கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ போயிட்டு ரத்த உறவு அண்ணன் அப்படிங்கிற சட்டம் அங்கே வராது. அதே மாதிரி தான் அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சட்டம். இப்போ நம்ம இஸ்லாத்தில் இல்லை என்று சொன்னால், இஸ்லாத்தை பேணாதவர் என்று சொன்னால், அவர் தொழாமல் இருப்பார் என்று சொன்னால், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தாலும் சரி, நாம் ரத்த உறவுக்கு பேண வேண்டிய விஷயங்களை பேணிதான். ஏதோ டைமர் செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 10-15 கரெக்டாக ஆஃப் ஆகும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிறைவாக நம்ம சில விஷயங்கள் சொல்லி இன்றைக்கு நம்ம நிறைவு செய்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முடிஞ்சிருச்சு நிறைவு. இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷம் 10-15 ஆகும், இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிருக்கோம். அப்போ இறுதியாக நம்ம சில விஷயங்களை சொல்லி நம்ம இந்த நிறைவு செய்யணும். நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன? இரத்த உறவை பேண வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறது மார்க்கம். இரத்த உறவை துண்டித்து வாழ்ந்தால் அந்த உறவை துண்டிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் உறவை துண்டிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை குறைத்து விடுவான். பரக்கத் இருக்காது, பரக்கத் இருக்காது. அதே போல் உங்களுடைய வாழ்நாள் நீடிக்காது. வேற ஒரு ஹதீஸ்ல பார்த்தோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்று நிர்ணயிக்கப்பட்டவர்கள் கூட அந்த முதல் கூட்டம் சொர்க்கம் செல்வார்கள் அல்லவா? 70,000 அல்ல, நல்லா புரிஞ்சுங்க, நான் திருப்பி கரெக்ட் பண்ணுறேன். ஏன்னா 70,000 மக்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வார்கள். அவங்கெல்லாம் அதில் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சொர்க்கவாசிகள் என்று அமல்கள் கணக்குகள்லாம் பார்த்து ஃபைசல் பண்ணதுக்கப்புறம் இவர் கன்ஃபார்ம் சொர்க்கவாசி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை போகும்போது சொர்க்கத்துக்கு முன்னால் அந்த இரத்த உறவு வந்து நிறுத்தப்படும். ஏன்னு சொன்னால் அவர் இரத்த உறவை பேணி நடந்தவராக இருக்க மாட்டார். அப்போ சொர்க்கத்துக்கே தடையாக அந்த இரத்த உறவு வந்து நிற்கும்னு சொன்னால் நம்ம எல்லாருமே மிகவும் கண்ணியமாக அதில் நடந்துக்கணும். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன ஒரு செய்தி சொல்கிறாங்க, அதை மறந்துட்டேன் நான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு
விஷயத்தையும் உருவத்தை கொண்டு பேசுவான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, இறுதியில் நம்மளுடைய கை கால்லாம் பேசும். பாவம் செஞ்ச கை சொல்லும் அந்த பாவத்தை நான் ஏன் செய்தேன் என்று, கால் சொல்லும் அந்த பாவத்தை ஏன் செய்தோம். நம்ம அங்கே போயிட்டு உள்ளத்தில் மறைச்சி பேசுறதெல்லாம் அங்கே வேலை நடக்காது. எந்தெந்த உறுப்புகள் பாவம் செஞ்சிச்சோ அந்த உறுப்புகள் எல்லாம் பேசும். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்கிறாங்க, அந்த இரத்த உறவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த பிறகு அந்த இரத்த உறவு அல்லாஹ்விடம் பேசிச்சு. அந்த இரத்த உறவு சொல்லிச்சான் அல்லாஹ்விடம், இப்பொழுது நான் எனது உரிமையை கேட்காவிட்டால் நான் எப்பொழுது கேட்பேன். அந்த இரத்த உறவு அல்லாஹ் கிட்ட பேசிச்சான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க, யாரெல்லாம் உன்னை துண்டித்தார்களோ அவர்களை நான் துண்டிப்பேன், யாரெல்லாம் உன்னை இணைத்து வாழ்ந்தார்களோ உன்னுடன் சரியாக இருந்தார்களோ அவர்களிடம் நான் சரியாகவும் அவர்களை நான் என் பாதுகாப்பேன். இப்போ இரத்த உறவோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே உரையாடினான் என்று சொன்னால் அந்த இரத்த உறவு என்பது அல்லாஹ்விடமே பேசியிருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க, அந்த இரத்த உறவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமே பேசியதுன்னு சொன்னால் அது எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு செய்தின்னு நம்ம இங்கே பார்க்கணும். அப்போ நம்ம எந்த ஒரு சுயநலமின்றி, எந்த ஒரு பொறுமையுமின்றி, எந்த ஒரு சகிப்புத்தன்மையும் இன்றி நாம் இருப்போம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய இரத்த உறவுகளை யாரையுமே நம்ம மதிக்க மாட்டோம். பெத்த தாயை கூட இன்றைய காலகட்டத்தில் தாய் தகப்பனாருக்கு கூட சில நேரங்களில் ரோஷம் பார்க்குறோம், சில நேரங்களில் வீராப்பா பேசாமல் இருக்கிறோம். ஆனால் இரத்த உறவுக்கு இந்த அளவுக்கு சொன்னால் பெத்த தாய் தகப்பனாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இரத்த உறவுக்கே நம்ம இந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேணுதலாக சட்டத்தை வச்சிருக்கிறான்னா, பெத்த தாய் தகப்பனாரோடு உறவை துண்டித்து வாழக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கிறோம். இப்போ அவங்களுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரர்களே, அண்ணன் தம்பி இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துருக்கிறோம், அதெல்லாம் நினைவுபடுத்துங்க. அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி அந்த இரத்த உறவை நம்ம எப்படியாவது பேணுதலாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. மனைவி சொல்கிறான்னு கணவனோ, கணவன் சொல்கிறான்னு மனைவியோ, உடன்பிறப்புகளை ஒரு காலமும் துண்டிக்கார்கள். இவர்களே நாளைக்கு மறுமையில் கேள்வி கணக்கு வந்தால் ஓடக்கூடியவர்கள் தான். ஆக நமக்காக வேண்டி நம்மளுடைய உறவை, இரத்த உறவை பேணி நடக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தையும் அல்லாஹ் கட்டளையிட்டான் என்பதற்காக வேண்டி அந்த கட்டளை நிறைவேற்றுவதே என்பதற்காக வேண்டியும் பல தியாகங்கள், ரோஷம், கோபம் இது எல்லாத்தையும் விட்டு அண்ணன் தம்பியோடு நம்ம இருப்போம் என்று சொன்னால் அந்த உறவு தான் பேணிய உறவாக நீங்கள் இருந்ததாக சாட்சியாகும். அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இதுவரை எப்படி இருந்தோம் என்று இல்லை, இனிமேல் நம்மளுடைய இரத்த உறவை பேணி நடப்பதற்கான முயற்சிகளை செய்வோம், பேசுவோம், அவர்களிடம் அன்பாக சில விஷயங்கள் நடந்து கொள்வோம், உறவுக்கு விருந்துக்கு அழைப்போம், அவர்களிடம் சென்று உரையாடுவோம், பேசுவோம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நம்ம ஏற்படுத்தும். ஊருக்கு போனால் நம்மளுடைய வேலையை பார்க்காம வெறும் அண்ணன் தம்பி உறவை பேண வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதனால் நான் ஊருக்குள்ள இருக்கிற அண்ணனுக்கு நான் போய் அவங்களுக்கு போய்க்கிறேன். இந்த இரத்த உறவை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் பயணம் மேற்கொள்வார். அந்த பயணம் எவ்வளோ புனிதமான பயணமாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களில் நம்ம ஈடுபடக்கூடியவர்களாக இருந்து அந்த இரத்த உறவை பேணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் இந்த இரத்த உறவை கொண்டு நம்ம எந்த வகையிலும் சொர்க்கம் செல்லாதவர்களாக இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று துவா செய்தவனாக இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.